கடகராசி புனர்பூச நட்சத்திரம் தனுசு லக்கணம் ஜாப் ஃபினான்சியல் லைஃப் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இப்ப கடகராசி புனர்பூசம் அப்படின்னு வரும்போது வந்து ஜாப் ரிலேட்டடான பதிவை மட்டும் பார்க்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் டிரான்ஸ்ஃபர் இன்னைக்கு வந்து நம்ம ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம். அப்ப ஆகஸ்ட் மாசத்துல வந்து செவ்வாய் வந்து இந்த கடகராசிக்கு 3ஆம் வீடு, ஸோ கன்னி வீட்டுல வந்து 45 நாள் பொதுவா இருப்பாரு. அப்ப இவர் வந்து ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆகி ராசிக்கு 3ல தான் நிக்கிறாரு. எப்ப அடுத்த மாசம் செப்டம்பர் 14 வரைக்கும் வந்து அங்கதான் நிப்பாரு. அப்ப அவரு நின்ற பலன்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, நின்று அவரு பார்வை பலன்கள் ஒண்ணு அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த கடக ராசியோட தொழில் ஸ்தானத்தை வந்து 8ஆம் பார்வையாக வந்து செவ்வாய் பார்க்கிற ஒரு காரணத்தினால சிலருக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அப்ப நீங்க வந்து கண்டிப்பா அப்ளிகேஷன் பண்ணுங்க. வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தாரு. ஒரு வேலை வந்து நீங்க வந்து வேலை இல்லாம இருக்கிறீங்கன்னா கூட அடுத்த மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பு கிடைப்பதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். அப்ப தொடர்ந்து முயற்சிகள் செய்யுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சுன்னா நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது வந்து ஃபினான்சியல் அப்படின்னு வரும்போது வந்து இப்போ பொதுவாக வந்து நீங்க மந்த்லி சேலரி எடுக்கிற நபர்களா இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மாச சம்பளத்துக்கு தந்தார் போல தான் வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் பேசஸ் இருக்கும். அந்த இன்கம் பேசஸ்க்கு தந்தார் போல உங்களோட ஃபினான்ஷியல நீங்க ஸ்டெபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ள மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க அகலக்கால் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இழுத்து அடிக்குதுன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா கடகராசிக்கு மற்ற கிரகங்கள் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ செவ்வாய் தொழில் தானத்தை பார்க்கறது ஒரு சிறப்பு, அதுபோக ஜென்ம சூரியனா இருக்கிறது இன்னொரு சிறப்பு, அதுபோக ஜென்ம புதனா இப்போதைக்கு இருக்கிறது இன்னொரு சிறப்பு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் ஜென்ம சூரியன், அது மாதிரி இந்த மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் வந்து ஜென்ம புதன். இவ்வளவுதான், இவதுக்குள்ளதான் வந்து உங்களை பேலன்ஸ் பண்ண போறாங்க. இந்த 3 கிரகங்களை வச்சுதான் நீங்க இந்த மாசத்தையே டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் மைல்டா இருக்கும். அடுத்த மாசம் மாறுமான்னு கேட்டா மாசம் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இதுல வந்து புதன் ஒரு மாசம் டிரான்ஸ்ஃபர், சூரியன் ஒரு மாசம் டிரான்ஸ்ஃபர், அதுபோக வந்து சுக்கிரன் ஒரு மாசம் டிரான்ஸ்ஃபர், இந்த செவ்வாய் 45 நாள் டிரான்ஸ்ஃபர். இந்த டிரான்ஸ்ஃபர்ல வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள பலன்கள் அடுத்த மாசம் மாறும், அடுத்த மாசம் உள்ள பலன்கள் அதுக்கடுத்த மாசம் மாறும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும் இத உங்களுக்கு. ஏன்னா மேஜரா வந்து சனியோட தாக்கம், ராகுகேதுவோட தாக்கம், குருவோட தாக்கம் எல்லாமே மைனரா மறைஞ்சுதான் இருக்குது. பட் இந்த சின்ன கிரகங்களை வச்சுதான் நீங்க மாசம் இந்த ஜோதிட சாஸ்திரங்களை பார்த்து நீங்க டெவலப் பண்ணிக்கிட முடியும். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன், சரிங்களா?